ஹாய்! பிரியாணிக்கு ஒரு சில பொருட்கள் தான் தேவை. மீதி எல்லாம் வீட்லயே இருந்ததால, இன்னைக்கு சிக்கன் பிரியாணி செய்யலான்ட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம். சேட்டா மார்னிங்கே போயிட்டு சிக்கன், புதினா, கொத்தமல்லி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. கொத்தமல்லி ரேட்ட கேட்டா தான் கொஞ்சம் தலை சுத்தி போயிட்டு ரூ. 24 ஒரு கட்டுன்னு சொன்னாங்க. கொஞ்சத்த யூஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் பத்திரப்படுத்தி வச்சாச்சு. கொஞ்சம் பொருள்ஸ் எடுத்து ஃப்ரைக்கும், பேலன்ஸ் பிரியாணிக்கும் பிரிச்சு குடுத்துட்டாங்க. லைவ் சிக்கன் வாங்குனதால சிக்கனோட லிவர், கிசாடுலாம் கூடவே இருந்துச்சு. அதையும் பிரியாணில போட்டே ஆகணும்னு ஒரே ஆடம். போடவே கூடாதுன்ட்டு நான் ஆடம். ஃபைனலி வழக்கம் போல அவங்க தான் வின்னரு. மம்மி எப்பவும் லைவ் சிக்கன் தான் வாங்குவாங்க. நாங்க கறி கட் தான் வாங்குவோம். அவங்க எப்பவுமே லைவ் சிக்கன் தான் லாபம்னு சொல்லுவாங்க. நீங்க எப்படி வாங்குவீங்க? லைவ் சிக்கனா இல்ல கறி கட்டா? எது லாபம்ன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நான் சிக்கன் ஃப்ரைக்கு மசாலாலாம் தடவிட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டேன். அரிசியும் ஊற வச்சுட்டேன். அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட மறந்துட்டேன். அரைக்கவே இல்லைன்னு. அப்புறம் என்ன அரைச்சிட்டு அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு பிரியாணியை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிரியாணி வந்து பாதி ஆகிட்டு இருக்க டைம்ல ஃப்ரைக்கும் வந்து ஒரு சைட்லயே போட்டுட்டேன். அப்பதான் ரெண்டும் ரெடி ஆகிற டைம் வந்து கரெக்டா இருக்கும். முட்டையை வந்து ஃபர்ஸ்டே வேக வச்சுட்டேன். அப்படி தம்மும் செட் பண்ணி சூப்பரா வந்து பிரியாணியும் ரெடி ஆயிட்டு லோகா மூவி பார்த்துட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு. பின்னரோட மீட் பண்ணட்டா. பாய்.